திக்கற்ற பிள்ளைகளுக்கு ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் நீதி செய்ய உங்களுடைய செவிகளை சாய்த்து கேட்டருள்வே. திக்கற்ற பிள்ளைகள் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு கர்த்தர் நீதி செய்கிறார் என்று இதை வாசிக்கிறோம். இன்னைக்கு திக்கற்றுன்னா திசை தெரியாம அங்கங்கே இருக்கிற பிள்ளைகள், எந்த வழி என்று தெரியாமல், எந்த வாழ்க்கை என்று தெரியாமல் அலைந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீதி செய்கிற தேவனாக இருக்கிறார் என்பதை இதில் நம்ம விளங்கிக் கொள்கிறோம். ஒரு வழியை தெரியல, கண்ணை கட்டி நடு காற்றில் விடுகிறது போல ஒரு குழப்பமான சூழ்நிலை, என்ன செய்கிறது என்று தெரியாத ஒரு நிலைமை. அந்த நிலைமை கர்த்தர் இன்றைக்கு இந்த சங்கீதமாக பேசுகிறார். நான் உங்களுக்கு ஒரு வழியை செவ்வாய்ப்படுத்தினேன், நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன். நீங்கள் குழப்பத்திலே அதை இதையும் செய்து சில இழப்புகள் சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள். என்ன செய்வதென்று அறியாமல் அதை செய்யவா இதை செய்யவா, அல்லாவிட்டால் இப்படி வாழ்க்கையை மாற்றி அமைப்போமா, அல்லாவிட்டால் இந்த காரியத்தை செய்வோமா என்று சில திக்கி போய் திணறி போய் இருக்கிறீர்கள். குறிப்பா சொன்னா பல சிக்கல்கள்ல இருக்கிறீர்கள். அந்த சிக்கலை எல்லாம் கர்த்தர் மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவர் சகாயமானார். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நீரே அல்லவோ, ஆதரவற்ற எனக்கு